மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய ஆயுஷம் சிறப்பு செய்திகள். 30,000 ஆசிரியர் காலி பணியிடங்கள் தமிழகத்தின் பள்ளிக்கல்வித்துறையின் கீழ் இயங்கும் தொடக்க பள்ளிகளில் உள்ளது. இந்த பணியிடங்களை நிரப்ப சொல்லி ஆசிரியர்கள் கோரிக்கை வச்சுட்டு வராங்க தொடர்ச்சியாக ஒவ்வொரு மாவட்டங்களிலும். அந்த செய்தி குறிப்பு இந்த செய்தியில் பார்க்கலாம். வாகை மலர் இது தமிழகம் மற்றும் புதுச்சேரி ஆகிய பதிப்புகளில் வருகிறது. தொடக்க பள்ளிகளுக்கான 1 முதல் 5ஆம் வகுப்பு வரை தகுதி தேர்வு மற்றும் நியமன தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்கள் இந்த இடைநிலை ஆசிரியர்கள். இந்த இடைநிலை ஆசிரியருக்கு மறுதேர்வு இல்லாமல் மதிப்பெண் அடிப்படையில் பணி நியமனம் வழங்கிட வேண்டும். மேலும் இதற்காக ஒரு புதிய அரசாணை பிறப்பிக்க வேண்டும் என்று தொடர்ச்சியாக சட்டமன்ற உறுப்பினரிடத்தில் மனு கொடுத்துட்டு வராங்க ஒவ்வொரு மாவட்டத்திலும். இந்த உள்ளாட்சி சாரல் என்கின்ற காலை நாளிதழான சென்னை மற்றும் மதுரை, இந்த சென்னை மற்றும் மதுரை இந்த பதிப்புகளில் பார்த்தீங்கன்னா தமிழகம் முழுவதும் உள்ள அரசு தொடக்கப் பள்ளியில் 30,000 காலி பணியிடங்கள் உள்ளதாகவும் அரசு அறிவித்த நியமன தேர்வில் தேர்ச்சி பெற்றுள்ளவர்கள் 21,515 ஆசிரியர்கள் தமிழக அளவில் இருக்கிறாங்க. இவர்கள் நியமனம் செய்யப்படாத நிலையில் அவர்களை அரசு பள்ளியில் நியமனம் செய்ய சொல்லி தமிழகத்தின் வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்களையும் தற்போதைய முதலமைச்சர் இருக்கின்ற விஜய் அவர்களின் பார்வைக்கு கொண்டு செல்ல பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரும் தெரிவிக்க வேண்டும் என்றும் செங்கல்பட்டு சட்டமன்ற தமிழக வெற்றி கழகத்தின் உறுப்பினர் தியாகராஜன் அவர்களும் மனு அளிச்சிருக்காங்க. செங்கல்பட்டு சட்டமன்ற உறுப்பினர் தியாகராஜன் மனு அளித்து இந்த மனுவானது பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் பார்வைக்கும் செல்ல வேண்டும், மேலும் முதல்வரின் பார்வைக்கு செல்ல வேண்டும். 21,515 இடைநிலை ஆசிரியர்கள் நியமன தேர்வு எழுதிய எஸ்ஜிடிஆர்பிஎல் தேர்வர்களுக்கு பணி நியமனம் செய்ய சொல்லி கோரிக்கை தொடர்ச்சியாக வச்சுட்டு வராங்க. இது போன்ற தகவல்கள் உங்களுக்கு கிடைக்கணும். ஆயுஷா செய்திகளை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்கள். மேலும் இந்த தகவல் உங்களுக்கு சரியாக இருக்குது, உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிடுங்க. முக்கியமான ஒரு விஷயம், உங்களுடைய தகவலும் செய்திகளும் ஆயுஷா செய்திகள் இடம்பெற வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் காண்டாக்ட் நம்பர் தரேன். அந்த காண்டாக்ட் நம்பருக்கு உங்களுடைய செய்திகள் தகவல்களை ஷேர் பண்ணுங்கள். மக்களும் தெரிந்து கொள்ளட்டும், ஆசிரியர்களும் தெரிந்து கொள்ளட்டும், தமிழகத்தின் முதல்வரும் தெரிந்து கொள்ளட்டும், உங்கள் கோரிக்கை வெல்லட்டும். இது ஆயுஷாவின் அச்சம் தவிர.